ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒசூரில் விநாயகர் சிலை செட்டு போட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பாருங்கள், குகை மாதிரி மேலே சிவன் இருக்கிற மாதிரி. இப்போ வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி எல்லாம் இந்த மாதிரி உட்காந்து இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகர் வச்சுருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லிங்கம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உள்ள பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் நிறைய கெட்டப் போட்டிருக்கிற மாதிரி. எதுவுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விநாயகர் ஒரு ஒரு அவதாரம் எடுத்துருக்கிற மாதிரி. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதையும் நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ வாங்க உள்ளே போகலாம். வீரர்கள் எல்லாம் கலை எப்படி அடுக்கிறாங்கன்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், விநாயகர் கலை அடுக்கிற மாதிரி வீரர்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒசூரில் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டியாச்சும் விசிட் பண்ணுங்கள். இன்னும் 4 days என்னமோ தான் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா விநாயகர் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், கணேஷை காலை அடுக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணேன் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தவறாமல் பார்ப்பீங்க. இது பாருங்கள், சிவன் உக்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டிஜே எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வாங்க உள்ளே போயிட்டு விநாயகர் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு சாமி வச்சுருக்காங்க. பாருங்கள், பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கௌரி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த விநாயகர் கண் சிமிட்டும் அதுதான் நம்ம பக்கம் வந்திருக்கோம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி ஒரு 3 years என்னமோ தான் இந்த கண் சிமிட்டுற மாதிரி இங்கே ஒசூரில் வைக்கிறாங்கன்னு தெரியும். அப்போலேருந்து நான் தண்ணியில் விடும்போது தான் போய் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி செட்டப்பில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அப்போ போய் நான் சாமியை போய் பார்த்ததில்ல. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. பாருங்கள் எவ்வளோ மெதுவாக கண் சிமிட்டுதுன்னு சொல்லிட்டு. இது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. இந்த இயர் இது போயிட்டு அந்த செட்டப்பில் போய் பார்த்தது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி கூட நான். பாருங்கள் எவ்வளோ அழகாக சிமிட்டதுன்னு சொல்லிட்டு. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ மெதுவாக கண் சிமிட்டுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க நம்ம வெளியில் ஒரு சிவன் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, அது இப்போ எந்திரிச்சு நின்றுட்டு ருத்ர தாண்டவம் ஆடும். அதுக்காக தான் நம்ம இப்போ போய் பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னுட்டு. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது எப்போ ருத்ர தாண்டவம் ஆடும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, போகும்போது நான் சாதாரணமாக பார்த்துட்டு இது ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த லைட் செட்டப்பு சவுண்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. இப்போ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சிவன் எப்போ எந்திரிப்பாங்கன்னு சொல்லிட்டு. நானும் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல, நான் உள்ளே போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த சிவன் இப்போ எந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஒரு வேளை இவங்க சும்மா சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு 20 minutes கிட்டே நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். நான் வேறு ஃபஸ்ட்டாக வேறு நின்றுட்டு இருந்தால் பாப்பா வச்சுட்டு பாப்பா வேறு பயந்துட்டா. நான் போகலாமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நானும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி ருத்ர தாண்டவம் ஆடுறது. இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே எடுத்த வீடியோ அப்படியே அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சவுண்டு அந்த பாட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் ஏதாச்சும் வந்துடும். அதனால நான் அதை மீட் பண்ணதுனால உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒசூர்லேருந்து இங்கே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. நானே இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கேன். ஒசூரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னும் நிறைய செட்டப்ஸ் இருக்குது. நான் பசங்களை வச்சுட்டு அவ்வளோ போய் பார்க்க முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ பாருங்கள் ருத்ர தாண்டவம் ஆடி முடிச்சாச்சு.
இப்போ வந்து பேக் டு ஃபார்ம் போயிடுவாங்க. கையில் பார்த்தீங்கன்னா உடுக்க பாம்பு அந்த சூளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பேக் டு ஃபார்ம் போயிடும். பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அனுமார் செட்டப் வச்சுருக்காங்க. அனுமார் வந்து இப்படி நெஞ்சை ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியும் அதுக்குள்ளே நம்ம போயிட்டு லிங்கம் எல்லாம் வச்சுருக்காங்க. 12 லிங்கம் வச்சுருக்காங்க. அதை போய் நம்ம பார்க்க போகலாம். இப்போ வாங்க அனுமான் செட்டப் வந்து பார்க்க போகலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒசூரில் தான் இருக்குது. ஒசூரில் இருக்கிறவங்க ஒரு வாட்டியாச்சும் விசிட் பண்ணுங்கள். இப்போ விட்டிங்கன்னா அப்புறமா வந்து நெக்ஸ்ட் இயர் தான் பார்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இப்போ வாங்க உள்ளே போகலாம். க்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய க்யூ, ரொம்ப கூட்டமாக வேறு. செகண்ட் டேக்கு அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ரஷ் இருக்குது. இன்னும் தேர்ட் டே 4th டேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கால் கூட வைக்க முடியாது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்து உள்ளே போகலாம். ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இதோட பேரெல்லாம் மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒசூரில் பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து செட் இன்னும் நிறைய இருக்குது. என்னால் இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. விநாயகர் வந்து கேக் கட் பண்ணுற மாதிரி, பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய இருக்குது. சப்போஸ் நான் வந்து செகண்ட் டேவும் போய் பார்த்தேன்னு சொன்னாக்கா நான் வந்து பார்ட் 2 நான் வந்து போடுறேன் வீடியோ. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ கூட்டத்தில் போய் என்னோடய செப்பல் தான் மிஸ் ஆனது தான் மிச்சம். ஒன்று இருக்குது, ஒன்று காணும், எங்கே போச்சுன்னு தெரியல. அவ்வளோ ரஷ்ஷாக வேறு இருந்துச்சு செகண்ட் டேவே. கொஞ்சம் நேரம் நாங்களும் தேடி பார்த்தோம், என்ன பண்ணாலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கேயே இன்னொரு செப்பல் அங்கேயே விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பசங்களை எடுத்துகிட்டு போனதுனால அவங்களுக்கு வேறு தூக்கம் வந்துச்சு. டைம் பார்த்திங்கன்னா 9:30 கிட்ட ஆகிடுச்சு இதெல்லாம் சுற்றி பார்க்கவே. அதனால் சரின்ட்டு நான் கிளம்பிட்டோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 12 லிங்கம் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு லிங்கமும் பார்க்கறதுக்கு வேறு தீம்ஸில் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரே இடத்துல பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ இந்த இயர் விட்டோன்னா நெக்ஸ்ட் இயருக்கு தான். நெக்ஸ்ட் இயரில் சேம் செட்டப் போட்டிருப்பாங்களான்ட்டு சொல்ல முடியாது. வேறு தீம் வந்து யோசிச்சுட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுட்டே இருப்பாங்க ஒசூரில் எப்போவுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விநாயகர் வந்து வச்சுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் உள்ள வந்து பார்க்குறேன். பாய்.